எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக பார்த்து சொன்னாங்க, பொங்கலுக்கு நீங்க வந்து 5000 ரூபாய் கொடுத்துருங்க, வருஷம் 5000 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஆட்சி வந்த பிறகு 2 முறை 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. அது போக கடைசி வருடம் இந்த வருடத்துலதான் பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா தேர்தல் வருது இல்ல, அதனால 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுவும் போக அதிமுக அரசு இருந்த பொழுது 14 வகையான பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேஷ்டி, ஒரு சேலை, சக்கரை, அதாவது சீனின்னு சொல்றோம்ல, அஸ்கா, அதுதான் வந்து கொடுத்தாங்க. 1 கிலோ பச்சரிசி. ஏன்னா முதல்வர் குடும்பத்துல சக்கரை இருக்குல்ல, சீனி வச்சுதான் பொங்கல் வைப்பாங்க போல. எங்க ஊருக்கு சைடெல்லாம் அப்படி பண்ண மாட்டோம். வெல்லம் போட்டு, நெய் போட்டு, ஏலக்காய், முந்திரி பருப்பு போட்டு தான் நாங்க பொங்கல் செய்வோம். முதலமைச்சர் வீட்டுல அஸ்கா தான் சேர்ப்பாங்க போல. அப்படிதான் கொடுத்தாங்க. ஆனால் அதிமுக அரசு வந்து 14 வகையான பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. எல்லாமே அதுல இருந்துச்சு. வெள்ளத்துல இருந்து ஏலக்காய், முந்திரி, நெய் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அதிமுக 3ஆம் கட்டமாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள்ல 4வது முத்தான தேர்தல் அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் அன்று பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும்.